அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நியூ கிரியேஷன் 21.5 சேனல் மூலமாக உங்களை மறுபடியும் நான் மீட் பண்ணுற ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி என்னென்னா, நம்ம ஒரு சிம்பிள் முருங்கைக்காய் முட்டை குழம்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது சிம்பிள் முருங்கைக்காய் எக் குழம்பு பார்க்க போகிறோம். 2 வாட்டி சொல்லிட்டேன்னா சரி விடுங்க. இது நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு நம்ம எப்படி செய்ய போகிறோம் தான் இதில் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க. ரொம்ப பொருளெல்லாம் இதில் சேர்க்கல, இருக்கிற பொருளை வச்சு நான் செஞ்சுருக்கிறேன். அதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு குழம்பு, அதுவும் நான் செய்கிற குழம்பு. வாங்க பார்க்க போகலாம். இதை கட் பண்ணி இப்போ எடுத்துக்கலாங்க. நான் 4 தக்காளி எடுத்துருக்கேன், ஒரு வெங்காயம் எடுத்துருக்கேன், 2 முருங்கைக்காய், 2 முட்டை. இப்போ நம்ம கட் பண்ணிவிட்டு மிச்ச பொருள் உங்களுக்கு இன்னும் கட் பண்ணிவிட்டு நல்லா காட்டும் போது உங்களுக்கு நல்லா இன்னும் தெளிவாக புரியும். வாங்க போகலாம். நம்ம காய்கறி எடுத்தாச்சு. வெங்காயம், தக்காளி, 2 முருங்கைக்காய், 2 முட்டை, மிளகாய் 1, சீரகம், கடுகு, எண்ணெய், மிளகாய்த்தூள், உப்பு தேவையான அளவு, தண்ணி தேவையான அளவு. கடாய் வச்சாச்சு. அடுத்தது நம்ம அது ஹீட் ஆனோடனே ஆயில் ஊற்றிக்கலாம். எங்களுக்கு வந்து எலக்ட்ரிக் ஸ்டவ், நம்மளுக்கு எப்போ அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் லோ பண்ணி தான் நம்ம வந்து ஆயில் ஊற்ற முடியும். அதனால உங்களுக்கு கண்டிப்பாக அதோடைய எப்படி யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், எலக்ட்ரிக் ஸ்டவ் வச்சுருக்கவங்களுக்கு. இப்போ அடுத்தது எண்ணெய் ஹீட் ஆனோடனே நம்ம அடுத்தது சீரகம் போட்டுடலாம். சீரகம், கடுகு மட்டும் போடுறோம், வேறு எதுவுமே போடல. அப்புறமா காய்ந்த கருவேப்பிலை போடுறோம். போட்டுட்டு நல்லா கடுகு நல்லா பொரிஞ்சு வெடிச்ச உடனே நம்ம அடுத்தது எண்ணெய் சேர்க்கலான்ட்டு பச்சை மிளகாய் நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டேன், அதை இப்போ ஆட் பண்ணிட்டேன். பச்சை மிளகாய் நல்லா எண்ணெயில் நல்லா ரோஸ்ட் ஆனவுடனே நம்ம அடுத்தது வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன், ஏன்னா நாங்கள் 2 பேர் தான், அதனால் குழம்பு தேவையான அளவு மட்டும்தான் வைக்கிறோம். எப்போவுமே ரொம்ப தீஞ்சிடக்கூடாது, இதெல்லாம் நல்லா இருக்காது. பச்சையாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் மீடியமாக இருக்கும் போதே வெங்காயம் போதுங்க. அடுத்தது நம்ம வந்து தக்காளி, கட் பண்ணியிருக்கிற தக்காளி ஆட் பண்ண போகிறோம். நான் 4 தக்காளி எடுத்திருக்கேன். புளி வேணுன்னா புளி கூட போட்டுக்கலாம். இப்போ நான் 4 தக்காளி எடுத்ததுனால எனக்கு புளி தேவையில்லை, அதனால் நான் இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறேன். இது நல்லா ஆட் பண்ணிவிட்டு தொக்கு மாதிரி வரும்போது தான் முருங்கைக்காய் போடணும். தக்காளி கொஞ்சம் நல்லா கிரேவி மாதிரி வந்துட்டுருக்கு. அந்த சமயத்தில் நீங்கள் முருங்கைக்காவை போட்டுருங்க. இப்போ இந்த 2 முருங்கைக்காய், நம்ம 2 முருங்கைக்காய் இது பண்ணியிருக்கோம்ல, இதுவும் நல்லா கிரேவி மாதிரி வரணும். இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும்னா இப்போ மசாலா போட்டுக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் எல்லாமே சேர்ந்துருக்கும்ல, தனியா மஞ்சள் எல்லாம் சேர்ந்துருக்கும். நான் மஞ்சள் தூள் போடலை. அப்புறமா கொஞ்சம் இதுவும் 1 டீஸ்பூன் கார மிளகாத்தூள் நம்ம சேர்க்க போகிறோம், அவ்வளோதான். இப்போ வந்து நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் போட போகிறேன். இது வந்து நான் 1 டீஸ்பூன் தாங்க போட போகிறேன். ஏன்னா நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அது காரம் அதிகமாக இருக்கும்.
உங்களுக்கு தேவையான காரம் புளிப்பு எல்லாம் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க, ஏன்னா எல்லாரோடைய டேஸ்ட் ஒரே மாதிரி இருக்காது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், உப்பு இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு. முட்டைக்கு நம்மளுக்கு உப்பு வேணும், அதனால் நான் இப்போ 1 டீஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் முருங்கைக்காய் கிரேவி மாதிரி அப்படியே இருக்குது. இது வேணால் நம்ம இப்போ குழம்பு செய்ய போகிறோம், அதனால் நான் இப்போ என்ன பண்ணணும்னா முருங்கைக்காய் நம்மளுக்கு வேகணும், கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நான் இப்போ வேக விட போகிறேன். இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம, அப்போ தான் நம்மளுக்கு முருங்கைக்காய் நல்லா வெந்துடும் சீக்கிரமாக. இப்போ நான் தண்ணி கொஞ்சம் முருங்கைக்காய் முழுங்குற அளவுக்கு நான் சேர்க்குறேன், ஏன்னா இது சுண்டி வரும்போது நான் முட்டையே உடச்சி ஊற்றிடுவேன். உடச்சி ஊற்றும் போது அது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் கிரேவி. இப்போ நம்மளுக்கு கொதிக்கிட்டோம், இது நம்ம மூடி வச்சிடலாம், சீக்கிரமாக வெந்துடும். அடுத்தது நம்ம 2 முட்டையும் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம முட்டையை உடச்சி போட்டுடலாம். திரும்பி நம்ம மூடி வைக்க போகிறோம். முட்டை 2 உடச்சி ஊற்றிட்டோம், அப்புறமா பார்க்கலாம். இப்போ என்ன நிலைமையில் இருக்குதுன்னு நமக்கு காணலாம். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அப்படியே திருப்பி போட போகிறோங்க, அடி பிடிக்கிறாங்க. முட்டை உங்களுக்கு முழுசாக வேணும்னா நீங்கள் முழுசாக அவிச்சு போட்டுக்கலாம், இது மாதிரி வேணும்னா இது மாதிரி நீங்கள் உடச்சி ஊற்றிக்கலாம். எப்படி உங்கள் விருப்பமோ அது மாதிரி நீங்கள் கிரேவி செஞ்சுக்கலாம். இல்லை எக்ஸ்ட்ரா எதுவுமே நம்ம சேர்க்கலாங்க, வெறும் தக்காளி வெங்காயம் முருங்கைக்காய் தானே நம்ம சேர்த்துருக்கோம். லாஸ்ட்டாக வந்து இப்போது நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ண போகிறோம். கொத்தமல்லியை நம்ம போட்டுட்டு இப்போ கலரி விட போகிறோங்க, அவ்வளோதாங்க. நம்மளுடைய சுவையான முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு கலராக வேணும்னா நல்லா காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. எங்களுக்கு கலர் வேணான்ட்டு நாங்கள் இதுவே போட்டோம், மஞ்சத்தூள் எல்லாமே ஆட் பண்ணல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய் பாய்.